ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் நான் வீடியோ போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆக போகுது. கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால் போட முடியல. இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, a day in my life. ஸோ ஒரு நார்மலான ஒரு ஹாலிடே அன்றைக்கி என்னோடய லைஃப் எப்படி போகுது அப்படிங்கிறது தான். ஸோ மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிடுட்டு காக்காவுக்கு கொஞ்சம் சாதம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். இங்கே காக்கா மட்டும் இல்லை, அணில் நிறைய பறவைகள்லாம் சாப்பிடும். ஸோ இது ரெகுலராக நானும் அம்மாவும் வச்சுருவோம். சரி, ஓகே, இன்றைக்கி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லாம் நல்லா தண்ணி தெளித்து கோலம் போடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அப்போவே ஒரு காக்கா வந்துடுச்சு சாப்பிட்றதுக்கு. வச்ச அடுத்த செகண்ட் வந்துடும். ஸோ மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் கண்டிப்பாக நாங்கள் சாப்பாடு வச்சுருவோம் எங்கள் வீட்டு காம்பவுண்ட் வாலில். ஸோ வந்துடும். ஸோ இதுதான் நான் போட்ட கோலம், நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதோ வீடியோஸில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் பண்ணுங்கள். இது நார்மலாக லீவ் அன்றைக்கி எனக்கு இப்படி தான் டைம் போகும். இன்றைக்கி ஃபுல்லாக கார்டனிங்லேயே டைம் ஃபுல்லாக போயிடுச்சு. லீவ்னால் நீட்டாக கார்டனை நீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நிறைய இலைகள்லாம் கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தூத்து ஒரு இடத்துல ஓரம் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தீ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸோ இதுதான் பாத்தி. என்னடா பாத்தி இவ்வளோண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் 2-3 என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களால தான் இப்படி ஆகிடுது. ஸோ இது மருதாணி மரத்துலேருந்து அப்புறம் கொய்யா மரம், ரோஸ், முருங்கை மரம், அப்படி வரிசையாக ஃபுல்லாக தண்ணி போயிடும். ஸோ பாத்தி நம்ம கட்டி வச்சோம் அப்படின்னாலே அதை உடச்சி அதை ஒரு மாதிரி ஆக்குறது மட்டும்தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட வேலை. என் ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படிங்கிறத வீடியோவோட கண்டினியூஸில் நான் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு சும்மா ஒரு பிளேட்டு, கல் பிளேட்டு. ஸோ இதில் டெய்லி இதில் அரிசி போடுவோம். இந்த அரிசி யாரெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிளேட்டில் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் நாங்கள் ஃபில் பண்ணிடுவோம். ஸோ இங்கே அரிசி சாப்பிட்றதுக்காக யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டு வாசலில் மாடுலாம் நிறைய போகும். ஸோ அதுக்கு வாளியில் தண்ணி வைப்போம். கழனி இல்லைனா சம்திங் வாழைப்பழம் கொடுக்குறது, இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு அணில் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இது கிட்ட போனோம் அப்படின்னா போயிடும். அதுக்காக நான் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வியூ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை காக்கா சாதம் சாப்பிட்டுட்ருக்கு. அப்புறம் டெய்லி கிளி, புறா அண்ட் தென் மயில், அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர்ட்ஸ் வருவோம். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோடனே லைட்டாக ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அப்புறம் காஃபி குடிப்பேன். ஸோ நான் காஃபிக்கு ரொம்ப அடிக்ட். ஓகேவா, ஒரு நாளைக்கு ஒரு 2 காஃபி குடிப்பேன், மார்னிங் அண்ட் ஈவினிங். டீ குடிக்க மாட்டேன். ஸோ காஃபி குடித்தா தான் அந்த டே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் திறந்து விட போகிறேன். ஸோ நைட்டு டெய்லி கூட்டுக்குள்ளே அடைச்சிருவோம். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் எங்கள் வீட்டில் நிறைய கோழி இருக்கும். இப்போ கோழி நாங்கள் பெருசாக வளர்க்குறதில்ல. ஜஸ்ட் இப்போது 4 பேர் தான் இருக்காங்க. அப்புறமா அந்த இருக்க ப்ரௌன் கலர் எங்கள் வீட்டு டாகு, அதோட நேம் ப்ரௌனி. ஸோ மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ப்ளஸ் சன்னா மசாலா. அப்புறமா லீவ் இருந்ததுனால சரி, ஓகே, 2-3 பொருள்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ அந்த கடைக்குள்ளே நான் வீடியோ எடுக்கலை, ஜஸ்ட் நான் ஷாப்பிங் போனதை மட்டும் நான் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமாட்டு டே எப்படி போச்சுன்னா, மீதி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய செடியை வைக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதோட வீடியோவும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் எப்படி செடி வைக்கணும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். எனக்கு ரீசெண்டாக ஒரு முருங்கை கம்பு எனக்கு கிடச்சிச்சு. ஏன்னா முருங்கை மரத்தில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி நல்லா குழி தோண்டிட்டு அண்ட் இந்த கம்புலே பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. மரத்துலேருந்து கட் பண்ண கொஞ்ச நாளே வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி வச்சு அதுக்கப்புறமா நிறைய மண் போட்டுட்டு அதுக்கு மேலே எறும்பு பொடி இருக்குது தெரியுமா, அதை கொஞ்சம் போட்டுருணும். ஏன்னா அப்போ தான் நிறைய பூச்சிகள்லாம் உள்ளே போகாது அப்படிங்கிறதுக்காக எறும்பு பொடி கொஞ்சம் அப்பா போட சொன்னாங்க. அதனால எறும்பு பொடி போட்டுட்டு திரும்பவும் மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஏர் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமுக்கி மண்ணை வச்சிட்டோம். ஸோ இப்படி தான் முருங்கை மரம் வைக்கணும். இன்னும் எக்ஸ்ட்ரா உரம்லாம் ஆட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் எங்கள் அப்பாட்ட. ஸோ எங்கள் அப்பா இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் வேண்டாம் பாப்பா, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா இலெல்லாம் விட்டதுக்கப்புறம் திரும்ப தோண்டி கொஞ்சம் சைடில் நம்ம வைப்போம், இப்போதைக்கு எறும்பு பொடி மட்டும் போதும், அப்போனா தான் கரையான்லாம் வைக்காது. ஏன்னா முருங்கைக்கம்பு.
ஸோ ஜஸ்ட்டு கரையான் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஃபுல் மரத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும். ஃபுல் குச்சியும் ஸ்பாயில் பண்ணி திரும்ப வந்து வளரவே விடாது. இதை விட நிறைய பூ இருந்துச்சு. இதை நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ நிறைய பூ வந்து வரும் போதே உதிர்ந்துடுச்சு. ஸோ இந்த மரம் வந்து அதுக்கப்புறம் என்ன லெவலில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் திரும்ப மண் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. மீதி இருந்த மண்ணையும் மேலே போட்டுட்டு அண்ட் லாஸ்ட்டாக நம்ம வந்து அமுக்கி காலால் மிதிச்சோ இல்லாட்டா அமுக்கியும் வந்து வச்சிடணும், உள்ளே வந்து ஏர் போகக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறம் வந்து 2-3 ரோஸ் குச்சி வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு. ரோஸ் குச்சி, மல்லிப்பூ, பிச்சுப்பூ செடிலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண் தனியாக, தென் சாம்பல் தனியாக, அதுக்கப்புறமாட்டு தேங்காய் நார் இது எல்லாத்தையும் வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மண் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மண் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை மாதிரி ப்ரௌனிஷ் ஷேட், இன்னொன்று வந்து ரெட் கலர் சாயிலும் இருக்குது, அப்புறம் வந்து பிளாக் கலர் சாயில். இந்த 3 சாயிலையும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி ஆட் ஆகியிருந்ததுனால என்னால் வீடியோவில் வந்து ப்ரீஃபாக என்னால் காமிக்க முடியல. ஸோ எனக்கு கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் மார்னிங் எந்திரிச்ச உடனே அந்த கார்டனில் போய் பார்த்துட்டு எதுவும் பூ விரிஞ்சிருந்துச்சா இல்லைனா சம்திங் எக்ஸ்ட்ரா லீவ்ஸ்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அட் தி சேம் டைம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மைண்டுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். பிகாஸ் நேச்சர் இஸ் சம்திங், வேறு நேச்சரோட பிளேஸை வந்து வேறு எதாலையும் வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் நம்புவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சின்ஸ் ஃப்ரம் மை சைல்டுஹுட் வந்து எனக்கு செடி வளர்க்க ரொம்ப பிடிக்கும். நான் எந்த ஒரு செடி வச்சாலுமே வந்து நல்லா டக்குன்னு அழகாக வந்து வளர்ந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மண் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தேங்காய் நார் நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா தேங்காய் நார் வந்து நல்லா தண்ணி வந்து சக் பண்ணி வச்சுக்கும். திரும்பவும் மண் போட்டு அப்புறம் சாம்பல் போட்டுக்கிறோம். சாம்பலில் வந்து நிறைய சத்து இருக்குது. ஸோ இந்த இலைகள்லாம் தோட்டத்தில் விழுது பார்த்திங்களா, இந்த இலைகளெல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு தீ வச்சு அப்புறம் அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி சாம்பலை கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ நிறைய செடிக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுவுமே ஒரு உரம் தான். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா ஆலோவேரா, தட் இஸ் இது இருக்குல்ல கத்தாழை செடியை வந்து குட்டியாக உடச்சி வச்சு அதை வந்து ரோஸுக்கு கீழே வந்து குத்தி வச்சு திரும்ப வச்சுட்டேன். ஏன்னா வந்து அந்த ஸ்டெம் வந்து ட்ரை ஆகாது. அதனால அதை வந்து அப்படி வச்சு திரும்பவும் மண் போட்டு அண்ட் லாஸ்ட்டாக வந்து தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரோஸ் கம்பு குச்சியை வந்து வச்சு பாருங்கள். பட் குச்சி வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து தழுக்கும். ரொம்ப குட்டியான குச்சிலாம் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா வாடுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் மல்லிப்பூ செடியும் நான் வச்சேன். இதே ப்ராசஸ் தான், மல்லி பிச்சு எல்லாத்துக்கும். ஸோ நிறைய வீடியோ போட்டு ஆட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து சாணி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது வந்து நல்ல ஒரு உரம் பார்த்திங்களா, அதனால காஞ்ச சாணி மட்டும் குட்டி குட்டியாக பிஸ்கட் மாதிரி இருந்துச்சு, அதை வந்து உடச்சி விட்டாச்சு. ஸோ லீவ் இருந்தால் வந்து ஏதாவது கார்டனிங் அண்ட் தென் வீடை க்ளீன் பண்ணுறது, சைடில் வந்து ஸ்டடீஸ், இந்த மாதிரி ஒர்க் தான் எனக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஸோ மேலே வந்து அந்த குச்சி வந்து காயக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சாணியை வந்து திரும்ப பச்சை சாணியை வந்து நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம். பச்சை சாணி வைக்கலாம், அப்படி இல்லைனா திரும்பவும் ஆலோவேரா கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ நான் வந்து சாணியை தான் வந்து வச்சேன். ஸோ தொட்டியில் வந்து செடியெல்லாம் வச்சாச்சு. ரொம்ப ஹாப்பி. அண்ட் தென் இன்றைக்கி வந்து ஏகாதசி அப்படிங்கிறதுனால வந்து முந்தின நாள் ஃபுல்லாக 3 டைம்ஸும் வந்து டிஃபன் தான் சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி அம்மா வந்து ஒரு சூப்பரான ஒரு தடபுடலான ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் வித் அகத்திக்கீரை அண்ட் தென் பொரியலில் வந்து பீட்ரூட், அப்புறம் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் போட்ட ஒரு அவியல் ப்ளஸ் சிறுகிழங்கு. ஸோ 4 பொரியல் வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் என்னோடய வாய்ஸ் த்ரோட் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் எனக்கு நல்ல வந்து கோல்டு. அப்புறம் வந்து சாதம் ப்ளஸ் சாம்பார், அப்பளம், வத்தல், தட் இஸ் அந்த மிதுக்கு வத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் வந்து பாயாசம், நெல்லிக்காய் வந்து கண்டிப்பாக வைக்கணும். அகத்திக்கீரை அண்ட் நெல்லிக்காய் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு. ஸோ நெல்லிக்காயில் வந்து எப்போவுமே அம்மா துவையல் தான் வைப்பாங்க. இந்த வாட்டி துவையல் வேண்டான்னு சொல்லிட்டு புதுசாக வந்து நெல்லிக்காய் ரசம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்யூச்சரில் வந்து பழைய மாதிரி வந்து ரிவ்யூஸ் அண்ட் தென் வந்து குக்கிங் வீடியோ, இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் நம்ம வந்து போடுவோம். அப்புறம் வந்து நல்ல கட்டியான ஒரு பசும் தயிர் அண்ட் லாஸ்ட்டாக வந்து டெசர்ட்டுக்காக பாயாசம். ஸோ சூப்பரான ஒரு சாப்பாடு சாப்பிட்டு வந்து நல்ல ரெஸ்ட் எடுத்தாச்சு. நான் மார்னிங் ஃபுல்லாக கார்டன் க்ளீன் பண்ணுறது, புது புது செடியெல்லாம் வைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க் வந்து ஃபுல்லாக என்கேஜாக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு குட்டி தூக்கமும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் வந்து என்னோடய பிச்சிப்பூ செடியிலேருந்து வந்து பூ வந்து பறிக்க ஆரம்பிச்சாச்சு. நான் வந்து நாட்டு பிச்சு வைக்கலை, என்கிட்ட வந்து கலர் பிச்சு தான் உண்டு. ஸோ இதில் வந்து லைட்டாக அந்த வைலட் கலர் ஷேட் தெரியும். ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். பட் இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம முட்டு பறித்து கட்டுறோம் அப்படின்னா அது நாளைக்கு வந்து உடனே நம்ம வச்சிடணும். அப்படி இல்லைனா வந்து அந்த பூ வந்து ஒரு மாதிரி பழுத்து போயிடும், ப்ரௌன் கலரில் ஆகிடும். அதனால பெட்டர் அன்னைக்கே வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ நான் தூத்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய இலைகள் மற்றும் தேங்காய் வந்து உரித்து வச்சுருந்தேன் நார். ஸோ இதை வந்து நம்ம வந்து தீ வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து நல்ல சூப்பரான ஒரு சாம்பல் கிடைக்கும். அதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம
ஃப்யூச்சரில் வந்து நிறைய செடிக்கு வந்து போடுறதுக்கு வச்சுக்கலாம். இதுதான் எங்கள் தோட்டத்தில் நிறைய செடி இருக்குது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து கார்டனிங் வீடியோவும் நான் வந்து காமிக்கிறேன், என்னென்ன செடி எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இந்த செடிலாம் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செடிகள் வந்து வச்சுருக்கோம். அப்புறம் ஈவினிங் நானும் அப்பா வந்து நியூ இயருக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெளியே போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வெஜ் சூப் குடிச்சிட்டு அப்புறம் சென்னை சில்க்ஸ் போயிருந்தோம். சென்னை சில்க்ஸ் வந்து புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. பட் கலெக்ஷன் அவ்வளோவா இல்லைங்கிறதுக்காக திரும்ப நாங்கள் டவுனுக்கு போயிட்டோம். இது வந்து திருநெல்வேலி வண்ணார்பேட்டை. அப்புறம் டவுனுக்கு போயிட்டு போத்தீஸில் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு திரும்ப வீட்டை பார்த்து வந்தாச்சு. தென் நைட் டின்னர் அதோட தோசை ப்ளஸ் தக்காளி சட்னி வந்து சாப்பிட்ருந்தேன். இதுதான் வந்து இந்த முருங்கை மரம் ப்ளஸ் மற்ற செடி வளர்க்கக்கூடிய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சாய்ஸ் ஸ்டார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் வீடியோஸ் போகணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.